எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பணம் கட்டுக்கட்டாய் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு காய் கிடைத்தால் இதை எழுதி வையுங்கள். எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, கடன் அடைந்தே தீரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, அக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வசந்துட்டோம், நம்ம கொஞ்சம் வசதி வாய்ப்பு வருது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் இவனுக்கு பணம் வருது, இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கங்கணம் கட்டின்னு அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க, ஓகேவா? ஏன்னா ஒருத்தவங்க நம்ம எதிர்க்கையே வசதியாக வராங்கன்னும் பொழுது அவங்களால அதை பொறுத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி தடுக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. ஒரு தொழிலுக்கு நம்ம ஒரு தொழிலை இன்னொரு தொழில் எடுக்கலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதை தடுத்து நிறுத்துவாங்க. நம்மளுக்கு ஒரு நம்ம வேலையில் ப்ரமோஷன் நம்மளுக்கு வர பார்க்கும். அந்த ப்ரமோஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்மளை கீழே இருக்கிறவங்க முன்னாடிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி மேலேயும் போயிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் எனக்கு இந்த பதவி வேணும், அந்த பதவி வேணும். உண்மைங்க, ஒரு வேலையில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டினா மட்டும்தான் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். கோடி கோடியாக சம்பாரித்தவங்க வேலையில் ஒரு வேலை மட்டும் இல்லைங்க, கூட 2 வேலையும் செய்வாங்க. சைடில் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, ஈவினிங் பார்ட் டைம் ஜாபாக இந்த வேலை பார்க்கலாமா, அதில் நம்ம சேமித்து வைக்கலாமா அப்படின்னு தான் ட்ரை பண்ணி முன்னுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, என்னம்மா சின்ன சின்ன வேலை செஞ்சாலாம் நம்மளுக்கு கட்டுக்கட்டாக பணம் சேருமா? கோடி கோடியாக சேரும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி. ஏன்னா உழைத்தவனுக்கு ஊதியம் உண்டு. எப்பவுமே நம்ம எந்த கஷ்டத்தில் இருக்கிறோன்னு தெய்வத்துக்கு தெரியும். நம்ம நேராக போய் தெய்வத்துக்கிட்ட போயிட்டு நன்றி சொல்லுங்கள். எனக்கு நன்றி கடவுளே, நான் இந்தளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு எனக்கு நன்றி, என்னை இந்தளவுக்கு நல்லா வச்சுருக்கிறீங்க, எனக்கு நன்றி நன்றி சொல்லுங்கள். இது ஒரு சில தாந்திரிகங்கள் இருக்குது. நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அதற்கான தாயத்து செஞ்சு வைப்பாங்க, அதற்கான தகடு செஞ்சு வீட்டில் வைப்பாங்க. அந்த தகடுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வசிய விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த மாதிரி வசிய விஷயத்தில் ஒன்று தான் நான் இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது. நீங்கள் இதை பின்பற்றி பாருங்கள், நிச்சயமாக சொல்கிறேன். ஆமாம்மா, நீங்கள் சொன்னது 100% உண்மை, நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தாம்மா வரேன். நம்ம சமையல் அறையில் சின்ன சின்ன மாறுதல், நம்மளுடைய படுக்கை அறையில் சின்ன சின்ன மாறுதல். நான் படுக்கை அறையில் கூட ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டுறாருமா, என்கிட்ட அவ்வளோ பிரச்சனை, என்னை பார்த்தாலே கடுங்கடுன்றாருமான்றவங்களுக்கு கூட ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அருமையான தாந்திரிகம். அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டை பாசிட்டிவாக நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது. ஒன்றும் கிடையாது, சாதாரண விஷயம் இது. ஏன்னா மாறுவாடிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய காய்களில் ஒன்று இது. என்ன காய்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் வாங்கிட்டு வரலாம், இல்லை நான் வீட்லேயே ஆல்ரெடி பூஜை அறையில் நான் வச்சுருக்கிறேம்மா ஜாதிக்காய், அதையே நான் பயன்படுத்தலாமான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பயன்படுத்துங்க. அந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. நம்ம சமையலில் இப்போ நான் எதுக்கு நான் அந்த மார்வாடிகள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இனிப்பு வகைகளில் கண்டிப்பாக இந்த ஜாதிக்காய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு இடம் உண்டு. பாலை காய்ச்சி குடிக்கிறாங்கன்னா அந்த பாலில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதிக்காயை தூள் நுணுக்கி போட்டு அதில் சின்ன அந்த சேஃப்ரான் பவுடர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது என்னது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன், குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூவை ஒரு துளி போட்டு, கலரே மஞ்சளாக இருக்கும், அந்த பாலை தான் அவங்க குடிப்பாங்க. சர்க்கரை போடுவாங்க, இனிப்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க. எங்கெல்லாம் இனிப்பு இருக்குதோ, நீங்கள் ஒரே விஷயம் செஞ்சு பாருங்களேன். உங்கள் கையில் இனிப்பு இருந்துச்சுன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருங்களேன், இனிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பெருகும். அதனால தான் அவங்க தீபாவளியான பாக்கெட்டாக ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு சூட்சமங்களில் ஒன்று. நம்ம பரிமாறிக்கிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டு அதனால் இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளம் நமக்கு கிட்ட ஆரம்பிக்கும். சரிம்மா, ஜாதிக்காயில் என்ன எழுதணும், எந்த மாதிரி அதை வைக்கணுன்றது தான் சூட்சமாக இருக்குது. ஜாதிக்காய் வாங்கிட்டு நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க. லைட்டாக ரொம்ப தண்ணியில் ஊற போட்டுறாதீங்க, லைட்டாக மஞ்சள் தண்ணி கலந்து அதில் லைட்டாக ஒரு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு
இப்போ நிறைய மார்க்கர் கிடைக்குது. அப்படி சப்போஸ் மார்க்கர் வேணாம், இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லதே உங்களுக்கு நடக்கும். இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேங்க, நம்மளுக்கு மாறுதல் கண்டிப்பாக உண்டாகும். பணம் பெருகும், பணம் பெருகும், பணம் பெருகும். கட்டுக்கட்டாய் பணம் சேருது, உண்மையான உண்மை. பணத்தை சேமிக்கிறதோடு இல்லாமல், பணத்தை சம்பாதிக்கிறதோடு இல்லாமல் சேமிக்கவும் செய்யுங்க. நான் சம்பாதிக்கும் போது அந்த மாதிரி செலவு பண்ணேன், இந்த மாதிரி செலவு பண்ணேன், இந்த இடத்துக்கு நான் போனேன், அந்த இடத்துக்கு போனேன்றதோடு இல்லாமல் நம்மளுடைய பிற்காலத்தில் நம்ம இந்த சின்ன வயசு தானே இருக்குது, இப்போ ஒன்றும் வயசு இல்லை, நம்ம சேமிச்சுக்குவோம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதுங்க. எந்த சின்ன வயசாக இருந்தாலும் நம்மளுடைய பணமாகப்பட்டது சேமிக்க வேண்டும். அந்த சேமிப்பு உயர வேண்டும் அப்படின்னா அந்த ஜாதிக்காய் மேலே என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, குங்குமத்தை கரைச்சிக்கோங்க, ஒரு டிராப் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, அது கூட ஒரு துளி பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க, ஒரு துளி ஜவ்வாது போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தீப்பெட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த குச்சி பின்பக்கமாக கூட எழுதலாம், இல்லை விளக்கு தூண்டுற குச்சி இருந்தாலும் அதை எடுத்து என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை நம்ம எழுதணும். ஸ்ட்ரீ போட்டு இம்மு போடுங்க, அதுக்கு கீழே 3 8 போடுங்க. இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தைக்கு கீழே 3 8 இருக்கும் பொழுது பணம் சுருண்டு சுருண்டு நம்மக்கிட்டே வரும். முடிவில்லாதது அந்த 3 8மே. 8 என்ற எண்ணுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, 8ல் பிறந்தவங்க 8, ஒரு சிலர் சொல்கிறது உண்டு, ஆனால் 8ல் பிறந்தவங்க எட்டி அரசாளுவாங்கன்றது தான் ஐதீகமே. ஆனால் ஒரு சிலர் 8ல் பிறந்தவங்க எட்டி பார்த்தாட குட்டி சவருன்னுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த 8 என்பது இன்ஃபினிட்டி, அது முடிவில்லாதது. அதனால் ஸ்ட்ரீம் என்ற வார்த்தை பீஜ மந்திரம். அந்த பீஜ மந்திரம் என்பது மகாலட்சுமிக்கு உரியது. அப்போ அந்த ஜாதிக்காய் மேலே இந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை எழுதி கீழே 888 போட்டு இதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க, இல்லை பூஜை அறையில் வைங்க, இல்லை பணம் சேர்த்து ஒரு பர்ஸில் நான் அடுப்பாங்கரையில் தாம்மா வச்சுருக்கிறேன், சமையலறையில் தாம்மா வச்சுருக்கிறேன்னு சமையலறையில் அந்த காயை வச்சு பாருங்கள். நிச்சயமாக நடக்கும் அதிசயம். நம்மளுடைய கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் வரும். எந்த இடத்துலேருந்து நம்ம பணம் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து பணம் தானாக நம்ம வீட்டுக்கு தேடி வரும். நம்மளுடைய நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா, இந்த பணம் எனக்கு வரும், எனக்கு கண்டிப்பாக இந்த பணம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்ம வச்சாலே நிச்சயமாக அது நடக்கும். இந்த ஜாதிக்காயை அடிக்கடி சமையலில் பயன்படுத்துங்க. தூள் பண்ணி நல்லா நான் ஒரு 10 நுணுக்கிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது ஒரு ட்ராப்பு, ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரே ஒரு ட்ராப் அந்த பாலில் ஒரு துளி போட்டு ஆற்றி கொடுத்து பாருங்கள். நீங்கள் குடிக்கும்போது கூட அந்த பால், அதே மாதிரி பூஜை அறையில் நம்ம பால் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பாலில் கூட அந்த ஒரு துளி ஜாதிக்காய் போட்டு ஒரு துளி அந்த உங்களால் முடிஞ்சிச்சுன்னா குங்குமப்பூ வாங்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ட்ராப் மஞ்சள் தூள், ஒரு ட்ராப் அந்த ஜாதிக்காய், ஏலக்காய், சர்க்கரை, முடிஞ்சால் சர்க்கரை வேண்டாம். இப்போ நிறைய பேர் சர்க்கரையால் ஏதோ சொல்கிறாங்க, அது வேண்டாம். வெல்லம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் பூஜையில் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த வறட்சி வறுமை எதுவுமே இருக்காதுங்க. நல்லதே நடக்கும். நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. பணத்தால் தாங்க பிரச்சனை. பணம் நல்லா இருந்தாலே யாராவது நம்மளை தடுக்கணும், இவங்களுக்கு இது வரக்கூடாது அது வரக்கூடாது அப்படின்னு தடுக்கணும்னு நினச்சா கூட விலகி போயிடுவாங்க. நம்ம வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளத்துடன், வெற்றி நிச்சயம். நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.